உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் தயவு செய்து வாசியுங்கள். Song of Solomon, chapter 8, verses 6 and 7. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is strong as death, jealousy is cruel as the grave, the coals thereof are coals of fire, which hath a most vehement flame. Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be contemned. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது இடைய பெண்ணாகிய சூலமித்திக்கும் எருசலேமிலே பெரிய ராஜாவாயிருந்ததான சாலமோனுக்கும் உள்ளதான ஒரு ஐக்கியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு பகுதிதான். This Song of Solomon is a song which is revealing that intimacy between this shepherdess, shepherd woman, the Shulamite, and also that great king of Jerusalem, that is King Solomon. இந்த சூலமித்தி ஒரு இடைய பெண்ணாயிருந்தாலும், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணாயிருந்தாலும், ஒரு ராஜாவாய் இருந்ததான ஒரு நபர் இந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மேல் இருக்கக்கூடியதான அன்பை இந்த உன்னத பாட்டின் புத்தகத்திலே பல பகுதிகளை அவர் வர்ணித்து சொல்கிறதாக நாம் வாசிக்கின்றோம். In this Song of Solomon we are reading different portions regarding that love and the intimacy which this great king Solomon had upon this shepherd woman. Even though this Shulamite was a poor person, even though she was only a shepherdess, this great king had bestowed that much of love and attention upon her. இந்த பகுதியானது உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. மலையாளத்திலே அதை உத்தம கீதம் என்று சொல்கிறார்கள். This is called as a Song of Solomon. In other words, this is a song composed out of a perfect and a willing heart. உத்தமம் என்று சொல்லும்போது கபடு, வஞ்சனை, மாயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் உத்தமம் என்று சொல்கிறோம். So what is that perfection or uprightness? That is the case where there is no guile, no deception and no cheating. இந்த சாலமோனுக்கும் சூலமித்திக்கும் இருக்கக்கூடியதான அன்பு என்று சொல்வது கபடில்லாத அன்பு, வஞ்சனை இல்லாத அன்பு, மாயமில்லாத அன்பு, அது உண்மையான ஒரு அன்பாய் காணப்படுகிறது. And the love that was seen between this King Solomon and that shepherd woman was something without any deceit or guile or without any ulterior motive. இந்த புத்தகம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு புத்தகமாய் இருந்தாலும் இந்த புத்தகத்தினுடைய மைய பொருள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய காணப்படுகிறதான நமக்கும் இருக்கக்கூடியதான அன்பை தான் இந்த பகுதியிலே நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. Though this Song of Solomon literally it is dealing with that love and intimacy between a husband and a wife, we can say that actually in the spiritual sense it represents that love and the import which the church has with Jesus Christ the bridegroom. அதாவது அக்காலத்திலே ஜீவித்தவர்கள் கணவன் மனைவியாய் இருந்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அன்புடையவர்களாய் இருந்தார்கள் என்பதை ஒப்பிட்டு கிறிஸ்து நம் மேல் வைத்ததான அன்பு இதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு என்பதை விளக்கும்படியாக தான் இந்த பகுதியை நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறது. It is necessary that we have to read this book with that intention to know what type of love we have with the Lord. That is actually keeping that background of that love between that husband and the wife. We must understand that the intimacy between us, the church and the Lord. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்புடையவராய் இருந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாய் நாம் காணப்படுகிறோம். The reason is the Lord Jesus is showing a lot of love and affection to us because he has loved us. It is necessary and we are also indebted to return that love and affection to our Lord. நாம் ஆண்டவரிடத்திலே கொள்ளக்கூடியதான அன்பு என்று சொல்வது எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே
In Ephesians, the 3rd chapter, verses 17, that is the type of love which we are expected to bestow upon our Lord. அவருடைய அன்பிலே வேர் கொண்டவர்களாகி என்று நாம் படிக்கிறோம். Being rooted in the love of Jesus, we read there. இந்த வேத வசனம் அன்பை ஒரு வேருக்கு ஒப்புமையாக So வாசிக்கிறோம். this particular scriptural verse is comparing that love to a root of a tree. ஒரு மரமாய் இருந்தாலும் செடியாய் இருந்தாலும் கொடியாய் இருந்தாலும் அதற்கு தேவையான ஜீவன், அதற்கு தேவையான சத்து வேரின் மூலமாகவே தான் அந்த செடிக்கு உண்டாகிறது. It can be a tender herb or it can be a grown up tree, but yet the nutrients and the water and all the other requirements which that tree requires, it is supplied only through the root. ஒரு வேரானது துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அந்த மரணத்திற்கு ஜீவன் இருக்காது, சீக்கிரமாக அது மரித்து போன ஒரு நிலவரத்திலே காணப்படும். Supposing that the root is cut off, then that tree or that herb should die. It will not have life in it. அதுபோல அன்பு என்று சொல்வது ஒரு வேராய் இருக்கிறது. இந்த அன்பாகிய வேரின் மூலமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். நமக்குள் இருக்கக்கூடியதான அன்பின் மூலமாக தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அநேக காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். So this love is actually the root for that plant. Because of that love only, Jesus Christ has performed all things for us. On our side also, because of that love that we have for our children, we are doing all things needed for their upliftment. இன்றைக்கு நீங்கள் வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதி ஒரு பெரிய வசனமாய் இருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கு சரியான விளக்கத்தை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய பிரசங்கத்தை முடித்து விடுகிறேன். This particular scripture which we have just now read is actually a great portion in this Song of Solomon, but yet I would like to give you the spiritual import of that verse now. சூலமித்தி தன்னுடைய புருஷனாகிய சாலமோனை பார்த்து அவள் விதமாக சொல்கிறார். This Shulamite looking at her husband Solomon, she says, இந்த 6வது 7வது 2 வசனத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். This 6th and 7th verses we can divide into 2 portions. ஒன்று, அவள் சாலமோனிடத்திலே அவள் வைக்கக்கூடியதான ஒரு கோரிக்கை அல்லது ஒரு ஜெபம் அல்லது அவளுடைய வாஞ்சை என்று சொல்லலாம். And the first thing we can call it as a petition or a desire or the supplication she is making to Solomon. இந்த வாஞ்சை என்னவென்றால், நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் முத்திரையை போலவும் என்னுடைய புயத்தின் முத்திரையை போலும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன்னுடைய வாஞ்சையை தெரிவிப்படுத்துகிறார். So what is that desire of that shepherd woman? She says, set me as a seal upon your heart, as a seal upon your arm. அடுத்தது அவளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு அன்பை பற்றி தான் நாம் அடுத்த உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In the remaining portion we read about that love she has towards that man. அந்த அன்பிலே இருக்கக்கூடியதான 7 விதமான பகுதிகளை நாம் இங்கே படிக்கலாம். And those 7 aspects are contained in that love towards Solomon we can read here. ஒன்று, நேசம் மரணத்தை போல வலியது. And the first point is jealousy is cruel as the grave. இரண்டாவது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. And love is as strong as death, and jealousy is cruel as the grave. மூன்றாவது, நேசத்தின் தழல் அக்னி தழலா இருக்கிறது. And the third point, the coals thereof are as coals of fire. நாலாவது, நேசத்தின் ஜுவாலை கடும் ஜுவாலையா இருக்கிறது. And fourthly, it has a most vehement flame. ஐந்தாவது, திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. And fifth point is many waters cannot quench that love. ஆறாவது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. Sixth, neither can the floods drown it. ஏழாவது, தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது அசட்டை பண்ணப்படும் என்று நான் வாசிக்கிறோம். And the seventh point is, if a man would give all the substance of his house for love, it would utterly be condemned. இந்த 2 வசனங்களிலும் 2 முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படிக்க வேண்டியதா In இருக்கு. both these 2 verses we read 2 important aspects. அருமையானவர்களே, இது சூலமித்திக்கும் சாலமோனுக்கும் உள்ளதான ஒரு சம்பந்தம், ஒரு ஐக்கியமாயிருந்தாலும் நாம் கிறிஸ்துவினிடத்திலே நாம் எப்படி அன்பு கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதியானது விவரிக்கிறது. Yes, beloved people of God, this actually represents that intimacy. These 2, this is Solomon and the Shulamite had, but actually we must understand what type of intimacy and personal love we must have with our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வைத்திருக்கிறதான அன்பு என்று சொல்வது இது ஒரு சாதாரணமான ஒரு அன்பு அல்ல. And that love which we have for our Lord Jesus cannot be called as a casual or an ordinary love. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். We read in the word of God that Jesus loved us so much and he gave his own life for us. ஜீவனை கொடுக்கக்கூடியதான அன்பை பார்க்கலும்
அதை பார்க்கலும் மேலான ஒரு அன்பு என்பது ஒன்று இல்லை. And more than giving his own life for the sake of the other, we cannot find a love more than that. ஒரு நபர் தனக்கு அறிமுகமான ஒரு நபருக்காக அல்லது நேசிக்கக்கூடிய ஒரு அவருக்காக வேண்டி ஏதோ ஒரு உதவிகளை அவர்கள் செய்யலாம். Yeah, a person can do something, some help for another person who is really loving him. வியாதியாய் இருக்கக்கூடியதான ஒரு குழந்தைக்காக வேண்டி ஒரு தாயார் இரவெல்லாம் விழித்திருந்து அவர்களை பாதுகாக்கலாம். Yeah, loving mother, she is keeping watch and she is awake the whole night for her beloved son or daughter who is sick. வேண்டுமானால் தன்னுடைய ரத்தத்திலே கொஞ்சத்தையும் கூட அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்கவும் கூட செய்யலாம். And if it is needed, then she can give her own blood for a transfusion for her child. ஆனால் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு யாரும் முன் வருகிறதில்லை. But no mother will come forward to give her own life for the well-being of her child. அருமையானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து இதன் மூலமாக தம்முடைய அன்பு இன்னது என்று அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். Yeah, beloved people of God, when we were sinners, the Lord Jesus gave his own life and he manifested his real love towards us. அவர் நமக்காக அன்பை கொடுத்தபடியினால் நாம் இந்த பூமியிலே அவருக்கு நாம் அன்பை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். Because the Lord is loving us so much, as we live in this world, we must return that type of love towards our Lord. நாம் சரியான விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அது நமக்கு சாபமாய் முடிந்துவிடும். Supposing we do not return that love to the Lord in the right and proper way, then that will be a cursed thing for us. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்கின்றார். Apostle Paul says, if a person doesn't love the Lord Jesus, let him be anathema, that is, let him be a cursed person. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதி போல தோன்றுகின்றது. Yeah, when we read that particular verse, we may feel it to be very difficult and burdensome. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க If a கடவன். person doesn't love our Lord Jesus, then let him be anathema, a cursed person. ஏன் இப்படி எல்லாம் ஒரு கடினமான ஒரு பகுதி காணப்படுகிறது? Why that type of harsh saying we see in the word of God? நமக்காக அவர் செலுத்தினதான அன்பு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கு. Because that love which Jesus has for us is so vast and wide. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நம்முடைய சாபங்கள், ரோகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். Because Jesus loved us, he has carried away our burdens, our sicknesses and our sins, and he has delivered us. நாம் அவரிடத்திலே அன்பு கூறாமல் போகிறதான வேளையிலே அந்த சாபங்கள் திரும்ப நமக்குள்ளே உண்டாகிறது. If we do not love our Lord Jesus in return, then those curses will come back upon us. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் நாம் அவரிடத்திலே காண்பிக்கக்கூடியதான அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள And வேண்டும். therefore, as we have come to the presence of the Lord in this morning, we must understand what type of love we have towards our Lord. இந்த பகுதியிலே அன்பினுடைய 7 விதமான அம்சங்களை பற்றி நாம் In படிக்கிறோம். this particular scripture portion, we read the 7 aspects of the love we must have towards Jesus. இந்த 7 பகுதிகளை படிப்பதற்கு முன்பாக சூலமித்தினுடைய வாஞ்சையை பற்றி, ஜெபத்தை பற்றி ஒரு காரியத்தை And சொல்கிறேன். before we can read and understand about the 7 aspects of the love we must have towards Jesus, let us read a few things about that request or the supplication Shulamite has. நீர் என்னை என் இருதயத்தின் முத்திரையை போலவும் உமது புயத்தின் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்கின்றார். And she pleads, saying, set me as a seal upon your heart, as a seal upon your arm. நீர் என்னை இருதயத்தின் முத்திரையை போலவும் புயத்தின் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். And she says, you keep me as a seal upon your heart, as a seal upon your arm. முத்திரை என்ற வார்த்தை நாம் படிக்கிறதான வேளையிலே எந்த முத்திரை, யாருடைய முத்திரையானது தரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முத்திரை நிமித்தமாக அது சொந்தம் என்று ஒரு பொருள் உண்டு. And when we read about this seal, we all know that upon which object, upon which person that a seal is seen. In other words, that person belongs to that particular master. அரசாங்கத்தினுடைய முத்திரை தரிப்பிக்கப்பட்டிருக்குமானால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது. Supposing the seal is affixed upon a particular thing, then that thing belongs to the government. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய முத்திரை தரிக்கப்பட்டிருக்குமானால் அது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமானது. Supposing that a seal is affixed upon a particular person, then that person belongs to that another person, the owner. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளிலே ஒரு முத்திரையை நாம் பார்க்கிறோம். Whichever thing we buy in the shop, we can see a mark or a seal upon that. ஒரு பொருளை
வாங்குவதற்கு முன்பாக அந்த பொருளிலே ISI முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டு வாங்குகிறோம். And before we buy anything in the shop, we want to find out whether that ISI seal or that mark is there on that. என்றால் அப்படிப்பட்ட ஒரு முத்திரை இருக்கும்போது அந்த பொருள் ஒரு குவாலிட்டி தரமுள்ள ஒரு பொருளாய் காணப்படும். Because when that mark or a seal is there upon that particular thing, that thing or that particular object will be a standard one. அப்போ முத்திரை என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு சொந்தம் என்ற ஒரு அர்த்தம். So when we say that a seal, that means it belongs to somebody. சூலமித்தி சாலமோனை பார்த்து சொல்லும்போது இருதயத்தில் முத்திரையை போலவும் புயத்தின் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். This is Shulamite looking at that King Solomon. She says, you please set me as a seal upon your heart, as a seal upon your arm. அது என்ன இருதயத்தின் முத்திரை புயத்தினுடைய முத்திரை என்பது என்ன? And what does she mean as a seal upon the heart, a seal upon the arm? பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனை பற்றி நாம் படிக்கிறதான In வேளையிலே the Old Testament, when we read about that high priest, அந்த பிரதான ஆசாரியனுடைய மார்பிலே 12 கோத்திரங்களை அவன் 12 கற்களாக முத்திரை வெட்டாக பதித்ததாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். in the word of God we read that this high priest had a breastplate and he had 12 precious stones wherein the names of the 12 tribes had been engraved. 12 கோத்திரங்களை குறிக்கக்கூடியதான விதத்திலே 12 நவரத்தின கற்களை தன்னுடைய மார்பிலே அவன் முத்திரை வெட்டாக பதித்துக் கொள்கிறான். On his breastplate that a high priest was wearing 12 precious stones having got the names of the 12 tribes engraved upon it. ஒவ்வொரு கற்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை அவன் மார்பிலே So upon எழுதியிருக்கிறான். each such a precious stone upon his chest, he was bearing as an engraving the name of the tribe of the Israelites. அதோடு கூட இல்லாமல் தன்னுடைய புயத்தினுடைய 2 பகுதியிலும் தோளினுடைய 2 பகுதியிலும் ஒரு பகுதியிலே 6 கோத்திரத்தையும் மற்றொரு பகுதியிலே 6 கோத்திரத்தையும் அவன் முத்திரை வெட்டாக பதிக்கின்றான். Not only that, upon the 2 shoulders he had the 2 shoulder plates on which he had the names of the 12 tribes engraved. இருதயத்திலும் முத்திரையை பதித்திருக்கிறான், அவனுடைய தோள்களின் மீது முத்திரையை So பதித்திருக்கிறான். he has this engraving, that is seal upon his heart and also upon his arm, the shoulder. சரியாக சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இருதயத்திலும் சுமக்கிறான், தன்னுடைய தோள்களிலும் சுமக்கிறான். In other words, we can rightly say that this high priest, he is bearing the names of the tribes of Israel both in his heart and also on his shoulder. ஒரு ஆசாரியனுடைய வேலை ஜனங்களை மார்பிலும் தன்னுடைய தோள்களிலும் புயத்திலும் அவன் சுமக்க வேண்டியதா So இருக்கிறது. the nature of the job of the chief priest is to carry the names of the tribes both on his breast and also upon his shoulder. அந்த ஜனங்களை அவன் இருதயத்திலும் அவன் புயத்திலும் சுமக்கிறபடியினால் அந்த கோத்திரத்தார் எல்லாரும் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. And because this high priest was having the names upon his chest and also upon his shoulder, we can't say all these tribes were up to the mark. அவனுடைய மார்பிலே அவன் எழுதப்பட்டதான கற்களிலே இசக்கார் என்ற ஒரு கோத்திரத்தையும் அவன் எழுதி And வைக்கிறான். on his breastplate, there was a name engraved as Issachar. இசக்கார் என்ற வார்த்தைக்கு அது கழுதை என்றுதான் அர்த்தம். When we say Issachar, that means he is a mule or a donkey. பென்யமீனையும் கூட தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய மார்பிலே அவன் பதித்து வைத்திருக்கிறான். And Benjamin also, he had inscribed him upon his breastplate. பென்யமீன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பென்யமீன் அவன் பீறுகிற ஓநாய் என்று நான் வாசிக்கின்றோம். When we say Benjamin, it means a ravening wolf. தன்னுடைய மார்பிலே தான் என்கிறதான ஒரு கோத்திரத்தை அவன் பதித்து வைக்கிறான். And upon his breastplate he had this name also, Dan, engraved. தான் என்று சொல்வதற்கு வழியிலே படுத்து கிடக்கிறதான ஒரு சர்பத்துக்கு ஒப்புமையானவன். And when we say Dan, he is comparable to a serpent lying nearby. அதே நேரத்திலே அவன் யோசேப்பையும் கூட தன்னுடைய மார்பிலே But வைத்திருக்கிறான். at the same time he was carrying the name Joseph also on his chest. யோசேப்பு என்று சொல்வது நற்குல ஒரு திராட்சை செடியா இருக்கிறது. When we say Joseph, that is a pleasant or the choicest wine. யூதாவையும் கூட தன்னுடைய மார்பிலே வைத்திருக்கிறான், அவன் ஒரு பாலசிங்கமா இருக்கிறான். Yeah, Judah also, that name he was having on that breastplate, he was a whelp of that lion. இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், சிலர் கழுதைகளை போலவும் பாலசிங்கத்தை போலவும் அவர்கள்
அவர்கள் பீறுகிற ஓநாய்களை போலவும் இருந்தார்கள். In Israel, there were some tribes who were good and up to the mark, but at the same time, there were other tribes who were like the ravening wolf and like the adder lying by. ஆனால் ஒரு ஆசாரியனாய் இருக்கக்கூடியவன் அவர்களை தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய புயத்திலும் முத்திரை வெட்டாக தரித்திருக்கிறார். But this man, that a high priest, he has to carry these names upon his shoulder and upon his breastplate as an engraving. இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு தான் சுலமத்தி சொல்லும்போது, என் இருதயத்தில் உம்முடைய இருதயத்தினுடைய முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தினுடைய முத்திரையை போலவும் என்னை தரித்துக் கொள்ளும் என்று சொல்கின்றார். Keeping this only in her memory, this Shulamite says, now you set me as a seal upon your heart and upon your arm. இப்படி அவள் வாஞ்சிப்பதனுடைய வாஞ்சை தான் என்ன? Why is he having that type of longing and a desire? இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை பல விதத்திலே நாம் பிரித்து படிக்கலாம். Yeah, we can divide this Song of Solomon into different portions and then read. ஆரம்ப பகுதி என்று சொல்வது அவர்களுக்குள்ள இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. And in the beginning of this Song of Solomon, we see that a deep love between these two. பின்பு இவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அன்பானது முறிக்கப்பட்டு அவர்கள் பிரிந்து போன ஒரு நிலையில இருக்கின்றார்கள். And later on we see that a condition where that love is dwindling low and they were about to separate from each other. மீண்டும் உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே வரும்போது இவர்கள் இருவரும் ஐக்கியப்படுகிறார்கள். But when we come back to that Song of Solomon 5th chapter, they again have got that reunion. 7வது அதிகாரத்திலே வருகிறதான வேளையிலே அந்த அன்புக்கு மீண்டும் ஒரு முறிவு ஏற்படுகிறது. And we come to the 7th chapter, we see again that love is breaking apart. 8வது அதிகாரத்திலே வருகிறதான வேளையிலே மீண்டும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிறார்கள். In that 8th chapter, when we come back, we see that love is being shared between these two. இவர்களுக்குள்ளே அன்பு ஏற்படுவதும் அன்பு முறிவு ஏற்படுவதும் 2 முறை ஏற்படுகின்றன. And 2 times we see they are having that type of intimacy and love, but 2 times they are falling apart. இப்படி அடிக்கடி அவர்களுக்குள்ளே அன்பிலே முறிவு ஏற்பட்டபடியினால் அவள் தன்னுடைய வாஞ்சையை தன்னுடைய சாலமோனிடத்திலே சொல்கிறார். And because that love is falling apart, this woman, this shepherdess is revealing her longing to Solomon. இருதயத்திலே முத்திரையை போலும் புயத்திலே முத்திரையை போலும் என்னை தரித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். And she says, you please set me as a seal upon your heart, as a seal upon your arm. அன்பின் மூலமாக என்னை சுமந்து கொள்ளும் என்று சொல்கிறார். And she says, you carry me, you bear me because of the love you have. அன்பின் மூலமாக என்னை சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று And சொல்கிறார். she says, you make me your own because of the love you have. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இருதயத்திலே முத்திரையும் புயத்தினுடைய முத்திரையாகவும் வைத்திருக்கின்றார். Yeah, beloved people of God, both you and I, the Lord is carrying us as the seal upon the heart and upon the arm of Jesus. ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறபடினால தான் ஒவ்வொரு நாளும் இருதயத்திலையும் சுமக்கிறாரு, தோளிலேயும் நம்மை சுமந்து வருகின்றார். And because the Lord is having us like that, He is carrying and bearing us in His heart upon also on His shoulder. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி சுமந்து வழிநடத்தி வந்தாரோ ஆண்டவர் நம்மையும் கூட இம்மட்டுமாக நம்மை சுமந்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். Even that the Lord God was carrying and bearing the people of Israel in that wilderness, right now Jesus is carrying and bearing us. அடுத்தது நேசத்தினுடைய 7 பகுதிகளை பற்றி நாம் படிக்கலாம். And next we read about the 7 portions of the aspects of that deep love. நேசமானது மரணத்தை பார்க்கிலும் வலியது என்று வாசிக்கின்றோம். And here we see that love is as strong as death. அன்பு என்று சொல்வது மரணத்தை பார்க்கிலும் வலிமையானது, கடுமையானது. And when we say that the love is stronger than death, ஒரு மரணத்தை எடுத்துக்கொள்வோமானால் அதற்கு ஒரு வலிமையான ஒரு சக்தி உண்டு. Yeah, when we consider death, it is all powerful. நான் மரித்து போன ஒரு நிலவரத்திலே காணப்படுகிறேன். And I am now seen in a dead state. நான் செத்து போயிட்டேனே வச்சுக்கோமே. Assume that I am dead. ஒரு அதிகாரம் படைத்தவர் என்கிட்ட மரணமே இவனை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னா அது போறதில்லை. Supposing a person in authority and power, he says, depart, death from him, it won't depart. நான் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி, எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, மரணமே இவரை விட்டு போகுனால அது போகிறதில்லை. Supposing the president comes and says, I am the president of this India, death, remove, get away from this man, it won't go. மரித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மேல எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களா இருந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. Upon that dead body, a person of a high authority and power, he cannot exercise his authority upon him. அதிகாரத்தை தான் செலுத்த முடியல, எதையாவது ஒரு விதத்துல பேசி இவர்களை எழுப்பலாம் நினைச்சா அதுவும் முடியாது. Neither that power nor that authority nor any word can ever induce this person to move. மரித்து போன ஒரு மனுஷனுக்கு முன்னால் எவ்வளவுதான் அழுது, எவ்வளவுதான் புலம்பி
தயவு செய்து விட்டுடு அப்படின்னு கெஞ்சினாலும் அந்த மரணமானது விடுகிறது So இல்லை. we may plead, we may beg, we may speak so many loving words, but that death will not depart from him. மரணமானது எவ்வளவு வலிமை உள்ளதாய் காணப்படுகிறதோ இதை பார்க்கலும் அன்பு என்று சொல்வது வலிமை உள்ளதாய் இருக்கிறது. Even as the death is so much powerful and strong, but that love is stronger and more powerful than death. மரணம் என்று சொல்வது ஒரு மனிதனை எப்படி அடிமையாய் வைத்திருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்வதும் ஒரு மனிதனை அடிமையாகவே வைத்திருக்கிறது. Even as the death will enslave a person into captivity, the love of Jesus also can enslave and keep a person as his bond servant. தாவீது அவனுக்கும் யோனத்தானுக்கும் இருக்கக்கூடியதான அன்பை பற்றி அவன் சொல்கிறதான வேளையிலே David, when he was narrating that love he had for Jonathan, அவர்கள் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அவருடைய சிநேகம் அதிகமா இருந்தது என்று சொல்கிறார். he says the love of this Jonathan was more intense than the love of women. அந்த அன்பானது மரணத்திலும் பிரிந்து போகவில்லை என்று நான் And வாசிக்கின்றோம். we read in the word of God that even in that death they did not get apart, get separated. ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்பு அவர்களுக்குள்ள இருந்தது போல An unseparable love this David and Jonathan had. நாம் ஒவ்வொருவருக்கும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு காணப்பட வேண்டியதா இருக்கிறது. Every one of us must have that type of love which cannot be separated from Jesus. இந்த அன்பை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது And regarding this love, Saint Paul says, 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை 2 வாசிக்கிறோம். Corinthians 5ஆம் அதிகாரம் 14 15 வசனத்தை 2 வாசிக்கிறோம். Corinthians 5:14-15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கின்றார். Paul says, for the love of Christ constrains us. அதாவது இந்த அன்பானது தன்னை அடிமையாக வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். In other words, he says that this love has taken him as a prisoner. இந்த அன்பானது எங்களை நெருக்கி ஏவுகின்றது. And this love is compelling us, constraining us. இந்த அன்பு எப்படி நெருக்கி ஏவிக் கொண்டிருக்கிறது? How can this love of Christ constrain him? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்க வேண்டும். Because a person who is living, he should not continue to live for himself, but for the Lord who died and rose up again. நேசம் மரணத்தை பார்க்கலும் வலியது என்று வாசிக்கின்றோம். We read that love is cruel than death. இந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு வலிமையுடையதா இருக்கிறது? And what type of power this love has? இந்த உலகத்திலே நாம் ஜீவித்தாலும் நாம் நமக்காமல் ஜீவிக்காமல் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறோமே இதுதான் வலிமையானது. And even though we live in this world, we don't live for ourselves, but we live for Jesus. That is the power of the love of Jesus. அருமையானவர்களே, இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கின்றோம். Yeah, beloved people, right now we live in this world. உங்களை கூப்பிட்டு கேட்டு நீங்க எதுக்காக ஜீவிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Supposing somebody asks you what for you are living. சிலர் கணவனுக்காக ஜீவிப்பார்கள், மனைவிக்காக Some ஜீவிப்பார்கள். people, will be living for their wives, some others will live for their husband. தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜீவிப்பார்கள். Some others they live for their children. எப்படியாயின் தங்களுடைய கொள்கையை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்று ஜீவிக்கிறவர்கள் And உண்டு. some others, they live with their purpose that they want to establish what they say in the ஆனால் world. உண்மையான கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் யாருக்காக ஜீவிப்போம்? But supposing that real and genuine love of Jesus is seen in us, then for whom we will live? கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காகவே நாம் வாழ்வோம். If we have really the love of Jesus seen in us, then as we live in this world, we will live for Jesus. நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதான நேரத்திலே யார் வந்து நம்மகிட்ட என்ன சொன்னாலும் சரி நம்ம அதில் அசையவே மாட்டோம். When we are living for the sake of our Lord, then other people may come and tell us something, but we won't be moved. ஏனென்றால் நேசமானது மரணத்தை பார்க்கலும் வலியதா இருக்கிறது. Because this love is stronger than death. சாது சுந்தர் சிங் அவர் ரட்சிக்கப்பட்டார். Sadhu Sundar Singh, he got saved. அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அவரை அதிகமாக எதிர்த்தார்கள். And then all the family members opposed him stiffly. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கொள்கையை விட்டு விடும்படிக்கு அவரை Then வற்புறுத்தினார்கள். they persuaded him and requested him to forsake Jesus and the teaching. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But Sundar Singh could not just accept that. அதற்காக வேண்டி அவருக்கு எதையும் தருவதற்கு அவர்கள் முன் And வருகின்றார்கள். for that purpose, they were ready to give Sundar Singh anything. அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள், அந்த பணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. They came forward with a huge sum of money, but Sundar Singh denied it. தன்னுடைய வீட்டில் உள்ளதான சொத்துக்களை கொடுத்தார்கள், அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Then they gave all the wealth and riches to this Sundar Singh, but he then refused. கடைசியாக அவர் ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். And finally these people did one thing. இந்த சாது சுந்தர் சிங்கை ஒரு அறையிலே போட்டு பூட்டினார்கள். And they just locked this Sundar Singh in a room. அதோடு கூட சேர்ந்து ஒரு இளம் பெண்ணையும் அந்த அறையிலே பூட்டி And வைத்தார்கள். apart from him, they also locked up a young girl in that room. அந்த இளம் பெண்
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டி அவளுக்கு சொல்லியும் கூட And கொடுத்தார்கள். previously they had instructed this young woman what to do with that man. அந்த இளம் பெண் சொன்னா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று And சொன்னார். when that young girl said, I want to marry you. அவர் சொன்னார், நான் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டேன். But then Sundar Singh said, I got already married. நான் என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருக்காக நான் கொடுத்து விட்டேன். Oh, I have already surrendered my heart to the Lord. என் இருதயத்தை உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கின்றார். And then he said, you young girl, I do not have anything to give to you now. எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தால் ஒன்று முடியவில்லை. The girl compelled him, requested him, but she couldn't persuade him. அவனுக்கு முன்பாக சாது சுந்தர் சிங்கு முன்னால் அழுதும் பார்த்தால் அவர்களால் முடியவில்லை. And then that girl cried, she wept, but she could not change the heart of Sundar Singh. ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அப்படியே இருந்தார்கள். சாது சுந்தர் சிங்கை ஒன்று செய்ய The முடியவில்லை. whole day they were there in that room, but Sundar Singh heart could not be moved. அப்ப நேசம் என்று சொல்வது மரணத்தை பார்க்கலும் வலியதாய் And காணப்படுகிறது. therefore when we say that love, it is stronger than death. ஆண்டவரின் மேல் ஒரு அன்பு நமக்கு காணப்படுமானால் அந்த அன்பின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்போம். If we have that real love for our God, because of that love, we will live for the sake of our Lord Jesus. கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க முடியாதபடிக்கு நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், அந்த அன்பு இருக்குமானால் நம்ம நிச்சயமா அந்த போராட்டத்தை தூக்கி தூர போட்டுருவோம். Whatever type of trouble or persecution we may endure, if we have that love for Jesus, we will just forsake all that striving. எப்பொழுது இந்த கிறிஸ்துவினுடைய அன்பிலே குறைவு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனம் என்று ஏற்படுகிறது. When there is a diminishing in that love we have to Jesus, then that is a slavery seen in our life. இரண்டாவது, நேச வைராக்கியம் பாதாளத்தை பார்க்கிலும் கொடியது என்று And வாசிக்கின்றோம். then we see that jealousy is cruel as a grave. நேச வைராக்கியம் பாதாளத்தை பார்க்கிலும் கொடியதாய் காணப்படுகிறது. And that jealousy and love is cruel as a grave. பாதாளத்தினுடைய விசேஷம் என்ன? What is the speciality of that grave? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிக்கிறோம். Proverbs 30, 15, 16. இந்த வசனத்திலே திருப்தி அடையாதவைகள் மூன்றுண்டு என்று நான் வாசிக்கிறோம். And here we read there are three things which can never be satisfied. அதிலே ஒன்றுதான் திருப்தி அடையாதது பாதாளம் என்று வாசிக்கிறோம். And one of those things which can never be satisfied is that grave. பாதாளத்திலே ஒரு பொருளை போட்டால் அது வாங்கிக் கொண்டே இருக்கும். Supposing you cast something into that grave, it will continue to receive. பாதாளத்தை பற்றி நாம் வேதத்திலே படிக்கிற வேளையிலே அது அகாத பாதாளம், அடியில்லாத பாதாளம் என்று When வாசிக்கிறோம். we see about that grave, it is a bottomless pit. ஒரு கிணற்றோ அல்லது ஒரு பாதாளத்திற்கு ஒரு அடி இருக்குமானால் ஒரு பொருளை போட்டோம்னா அது நிரம்பிரும். Supposing there is a well, you cast a thing into that, then one day it will get filled up. அந்த பாதாளத்துக்கு அடி இல்லாவிட்டால் அதிலே போடக்கூடியதான எந்த பொருளாய் இருந்தாலும் அது தா என்று வாங்கிக் கொண்டே இருக்குமே தவிர அது நிரம்பாது. Supposing there is no bottom for that, then you throw anything into that grave, then it is a bottomless pit, it will continue to நேச receive. வைராக்கியம் என்று சொல்வதும் கூட பாதாளத்தை போன்றியதா இருக்கிறது. So the jealousy of that love is as strong as that grave. கிறிஸ்துவினுடைய அன்பு என்பது நமக்குள்ளே வருமானால் அந்த அன்பு நிமித்தமாக நமக்குள்ளே திருப்தி ஏற்படாது. And when we have that Christ love, because of that love we will never be satisfied. அந்த அன்பு நிமித்தமாக நமக்கு சலிப்பு காணப்படாது. And because of that love we have to the Lord, we will never get bored. இந்த கிறிஸ்துவினுடைய அன்பு நிமித்தமாக நமக்கு ஒரு முடிவு காணப்படாது. And because of that love of Christ, we will not come to a sumptuous state. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா அன்புக்கும் ஒரு சலிப்பும் ஒரு முடிவும் உண்டு. Yeah, there is a saturation, there is an end, limit for the things of this world. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. The parents, they are loving their children, but there is a limit for that. என்றைக்கு பெற்றோர்களுடைய வார்த்தையை பையன் மீறி நடக்கிறானோ அன்னைக்கு சலிச்சு போறாங்க. அன்னையோட நீ எப்படியாவது போட அப்படின்னு தண்ணி தொளிச்சு விட்டேன்னு சொல்றாங்க. The very day the children disobey the words of the parents, then the parents say, we are now discouraged. We say, let the children get lost. மனைவியும் கணவனும் கூட தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசிக்கின்றார். Yeah, the husband also may love the wife so much. ஆனால் அந்த அன்பிற்கும் கூட ஒரு முடிவு But காணப்படுகிறது. even for that love, there is a limit and end for that. ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்வது அது முடிவில்லாத அன்பு, அது திருப்தி இல்லாத ஒரு அன்பு, அது சலிப்பில்லாத ஒரு அன்பு. But when we say the love of Jesus, that is something which can never be sufficed, which can never be satisfied.
ஒரு முறை நாம் கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு செலுத்தி நாம் பழகி விடுவோமானால் அந்த அன்பானது இன்னும் இன்னும் அவரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு செய்கின்றது. If for one time, we practice loving Jesus, then it will compel us to love the Lord more and more. உதாரணமாக நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும்படிக்கு For பிரயாசப்படுகிறோம். example, we just sit quietly and try to pray. உண்மையாய் கிறிஸ்துவின் இடத்தில் அன்புள்ளவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா You இருக்கும்? know what will be that prayer coming out of the loving heart? அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். They will continue to pray. அவர்களுக்குள்ளே போதும் என்ற ஒரு எண்ணம் காணப்படவே And காணப்படாது. they will never get bored. They will never say no. போதும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால் அன்பிலே குறைவு வரும்போது போதும் என்ற ஒரு எண்ணம் And வருகின்றது. when they think it is enough, when they diminish in that love towards the Lord, they will say it is enough. ஒரு ஐயா விதமாக சொன்னார், And one old man, said like நான் that. காலை நேரத்தில் ஜெபிக்கும்படிக்கு நான் கண்களை மூடினேன். I closed my eyes in the morning to pray. என் மீது ஒரு ஜெப ஆவி வந்து என் மீது Then the இறங்கினது. spirit of prayer came and descended upon me. நான் கண்களை திறந்து பார்க்கும்போது 8 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கின்றேன். I opened my eyes to see for the time. For 8 hours I have been praying. அவர் சொல்கின்றார், இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவம் என்று சொல்கின்றார். And he says, this is not my experience for a day or two, but this is something routine. அன்பானது அது ஒரு முடிவில்லாமல் இன்னும் தாத்தா என்று கேட்டுக்கொண்டே So இருக்கின்றது. that love doesn't have a limit or a set bound, but it continues to demand. எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவினுடைய அன்பு இருக்கின்றதோ அதை பொறுத்து நமக்கு எந்த காரியத்தை குறிச்சும் சலிப்பு ஏற்படவே And ஏற்படாது. to what extent we have the love towards the Lord Jesus, then we will never get bored or tired of anything. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா எப்போ முடியும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். We come and sit in the presence of the Lord, then we will not be asking when that meeting will be over. வேதத்தை வாசிக்கும்படிக்கு நாம் அமர்ந்து இருக்கிறோமா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே And கிடையாது. we are sitting quietly to read the word, then we don't think when it will be over. வேதத்திலே தாவீதை பற்றி நாம் படிக்கிற In வேளையிலே the word of God, when we read about அவன் ஒரு David, பெரிய ராஜாவா இருந்தான். yeah, he was a mighty king. அவன் கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடியதான அன்பை சொல்லும் போது And when he is narrating the love he has towards Jesus, உம்மை தியானிக்க கூடியதான தியானம் எனக்கு இனிதாய் இருக்கும் என்று and சொல்கின்றான். he says the meditation about you is so sweet. அவன் தேவனை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்கின்றான். He was continually meditating about the Lord. ஆகவே அவனுக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா நேரத்தையும் தியானிப்பதற்காக And ஒதுக்குகின்றான். therefore all his spare time he would set apart to meditate upon the Lord. ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று Oh, சொல்கின்றான். in the night watches I am meditating upon you. அந்தி சந்தி மத்தியான வேளைகளை நான் உம்மை தியானிக்கிறேன் என்று In the சொல்கிறான். morning, in the noon and in the evening I am meditating upon you. தனக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா நேரத்தையும் கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக அவன் அர்ப்பணிக்கின்றான். All that spare time, David is surrendering to meditate and pray. நேசம் என்று சொல்வது பாதாளத்தை பார்க்கிலும் கொடியது. So when we say the love's jealousy is more cruel than that grave. நமக்குள்ளும் கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒன்று காணப்படுமானால் தேவ சமூகம் நமக்கு கடினமாய் If காணப்படாது. we have this type of love in us, then the presence of the Lord will not appear to be boring or tiresome. எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டாலும் கூட அதன் மூலமாக அன்பானது நமக்குள்ள இருந்து பொங்கிக் கொண்டே இருக்கும். Though we spend a lot of time in the presence of the Lord, the love will be bubbling in our heart. கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்வது பொங்கி வரக்கூடியதான ஒரு நீரூற்றை போன்றதுதான். Yeah, the love of Christ is something like a spring or a fountain bubbling up. ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். Yeah, you might have experienced this type of love on the day of your salvation. 5 அதிகாரம் படிக்கலாம் என்று நம்முடைய வேத புத்தகத்தை திறந்திருப்போம். We would have opened the Bible thinking to read just 5 chapters. 5 முடித்த பிற்பாடு இன்னொரு அதிகாரம் படிக்கலாம் நினைப்போம். 5th chapter we would have wound up, but we would be tempted to இன்னொன்னு read one படிக்கலாம் more. இன்னொன்னு படிக்கலாம் தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டே இருப்போம். We will continue to read more and more. ஏனென்றால் அந்த அன்பானது நிரம்பி காணப்படுகிறது. Because that love is overflowing. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் கர்த்தர் நம்மிடத்தில் Yeah, எதிர்பார்க்கிறார். beloved people, that type of love only Jesus is expecting from us. கிறிஸ்து நம்மிடத்திலே காண்பித்த அன்பு என்று சொல்வது பாதாளத்தை பார்க்கலும் ஒரு கொடுமையான ஒரு அன்பாய் And இருக்கிறது. that love which Jesus showed to us is cruel, is more cruel than the grave. வேதத்திலே வாசிக்கும் போது அது புத்தி கெட்டாத அணுகு கட்டாத ஒரு அன்பு என்று And the வாசிக்கின்றோம். Bible says that this love is beyond knowledge and understanding. அப்ப நாமும் கூட அன்பு செலுத்தணும். பாதாளத்தை பார்க்கலும் ஒரு கொடுமையான ஒரு அன்பை நாம் செலுத்த வேண்டும். Yeah, on our part we must love Jesus, which jealousy is as cruel as the grave. மூன்றாவது, நேசத்தின் தழல் அக்கினி தழலாய் இருக்கிறது. And thirdly, the coals of that love is as the coals of fire. இந்த அக்கினி தழலை மாத்திரம் நான் பிரித்து சொல்கின்றேன். I want to divide it into two and tell you. அக்கினி தழலுக்கு 2 தன்மை உண்டு. And this coal, a live coal, has 2 aspects. ஒன்று அக்கினி தழலுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை அல்லது இன்னொன்றை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. See that a live coal can form, can create one
one thing or it can destroy, consume a thing. அடுப்பிலே ஒரு அக்கினி தழல் இருக்கிறது என்று And in வைத்துக் that கொள்வோம். oven, there is a live coal. இந்த அக்கினி தழலில் ஒரு பாத்திரத்திலே நாம் தண்ணீர் வைப்போமானால் அந்த அக்கினி தழலானது அந்த பாத்திரத்தினுடைய தண்ணீரை சூடேற்றுகிறது. So over that burning coal, we keep a vessel containing water, then the water gets warmed up, gets heated up. அல்லது பாத்திரத்திலே கொஞ்சம் அரிசியை போடுவோமானால் அது சாதமாக மாற்றப்படுகிறது. Add some rice into that, then it gets cooked. அதே நேரத்தில் அந்த அக்கினி தழலிலே தேவையில்லாத குப்பையை போடுவோமானால் அது சுட்டெரித்து சாம்பலாக்கி But விடுகிறது. at the same time, on this burning coal, you throw all the trash and the rubbish, then it is burnt down into ash. அக்கினி தழலுக்கு ரெண்டு தன்மை உண்டு, ஒன்று உருவாக்கக்கூடிய தன்மை, மற்றொன்று அழிக்கக்கூடியது ஒரு So தன்மை. the coals of fire has got two aspects. One thing it can form, make. One thing it can destroy. நேசத்தினுடைய தழல் அக்கினி தழலாய் இருக்கிறது என்று And படிக்கிறோம். the coal of that love is as the coals of fire. அன்பு என்று சொல்வதும் அக்கினிக்கு ஒப்பானதாய் தழலுக்கு ஒப்பானதாய் So காணப்படுகிறது. this love can be compared to that live coal. இந்த அக்கினி தழல் என்ற வார்த்தையினுடைய பொருள் தான் என்ன? What is the meaning of this coal of fire? ஒரு நபர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரின் மேல் அன்பு கூறுகின்றானோ அதை பொறுத்து ஆண்டவருக்காக அவன் பாடுபடக்கூடியவனாய் இருக்கிறான். And to what extent that person is able to love the Lord, to that extent he is able to suffer for his sake. இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் ஆண்டவருக்காக அதிக பாடுகளை அனுபவிக்கிறார்கள். See, you see these days one group of people, they are suffering beyond measure for Jesus. ஒரு கூட்டத்தார் தங்களுக்கு பாடுகள் என்று சொன்ன உடனே அவர்கள் ஓடி போய் But விடுகிறார்கள். there is another group of people, when we say suffering, they immediately run away. இவர்கள் இருவருமே கிறிஸ்தவர்கள் தான். Yeah, both the groups are Christians. ஆனால் ஒரு கூட்டத்தாருக்கு பாடுகள் என்று சொல்லும்போது ஓடி போய் விடுகிறார்கள். But one group of people, when there is a suffering, they run away. ஆனால் மற்றொரு கூட்டத்தார் பாடுகளுக்காக வேண்டி இன்னும் இன்னும் தங்களை But அர்ப்பணிக்கின்றார்கள். the other group of people to suffer more, they are surrendering more and more. இதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்குள்ளே அதிகமாக What இருக்கிறபடியால் is the reason behind this? Because they are having exceeding love of Christ in them. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது Apostle Paul, when he is narrating his experience, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 24வது வசனத்தை Acts of the வாசிக்கிறோம். Apostles 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணந்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். And the Spirit of the Lord is saying that in every city, every town, bindings and imprisonments await me. எந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்ய போனாலும் அங்கே கட்டுகள் உபத்திரவங்கள் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். Holy Spirit is telling Paul, whichever place you go to minister, you will have only bonds and affliction. எனக்கு என்ன உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று சொல்கின்றார். And he says, whatever persecution or trouble it may be, none of these things move me, neither count my life dear to me. ஏதோ ஒரு பட்டணத்தில் உபத்திரவம்னு வச்சுக்கோமே. Supposing there is some trouble, some affliction in a city. மற்ற பட்டணங்களில் எல்லாம் ஒரு வரவேற்பு ஏற்பட்டுச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி ஊழியம் செய்துட்டு In போலாம். the rest of the cities and the towns, he is being welcomed, he will continue this ministry. ஊழியம் செய்யும்படிக்கு போகிற எல்லா பட்டணங்களிலும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அடியும் உதையும் கட்டுகளும் காவல்களும் உண்டு. But in all the places where he wanted to preach the gospel, there was only imprisonment, bindings and beatings and persecution. பவுல் சொல்கிறார், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், But St. Paul says, none of these things move me. என் பிராணனையும் கூட நான் அருமையாக எண்ணேன் என்று And சொல்கின்றார். he says, neither count I my life dear to me. இதற்கு காரணம் என்னவென்றால் அன்பானது அவரை பாடுபடும்படிக்கு செய்கிறது. Because the love of Jesus is constraining to suffer for him. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி 36வது வசனத்தில் என்ன In சொல்கின்றார்? Romans, 8th chapter, last verse. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? And who can separate us from the love of Christ? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ ஒன்றும் அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்கின்றார். And he says, neither the peril, nor distress, persecution, nor famine, nothing will be able to separate us from the love of Jesus. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். Yeah, beloved people of the Lord, every one of us must have Christ's அந்த love. அன்பு நமக்குள்ளே காணப்படுமானால் பெரிய பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமானதா இருக்கும். If only we have that love of Jesus in us, then the huge problems will appear to be so common. யாக்கோபு ராகேலின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தார். Yes, this man Jacob, exceedingly loved Rachel. தன்னுடைய மாமனார் இடத்திலே வந்து ராகேலை எனக்கு மனைவியாகத்தா என்று கேட்கின்றார். And he goes to his uncle and he says, you give me your daughter Rachel to wife. யாக்கோபினுடைய மாமன் சொல்கிறான், எனக்கு 7 ஆண்டுகள் நீ ஆடுமை, அப்பொழுது நான் உனக்கு ராகேலை தருகிறேன். And then Jacob's uncle says, you take care of
my sheep for 7 years, then I will give you this riches. 7 ஆடுகள் ஆண்டு மேய்த்தான், ஆனால் ராகேல் கொடுக்கப்படவில்லை. 7 years, he was taking care of the sheep, but Rachel was not அவனுடைய given. மாமன் மீண்டும் சொல்கிறான், இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் ஆடுமே, நான் ராகேலை And கொடுக்கின்றேன். his uncle says, 7 more years, you take care of my sheep, I will give you to be your wife. ராகேலை பெற்றுக்கொள்வதற்கு அவன் 14 ஆண்டுகள் அவன் ஆடு மேய்த்ததாக வேதத்திலே The வாசிக்கிறோம். Bible says 14 years, this is Jacob was shepherding, so that he can இந்த 14 ஆண்டுகள் அவனுக்கு கொஞ்ச நாட்களை போல காணப்பட்டிருக்கும். 14 years appeared to be a few days to him. இந்த ஆடு மேய்த்தல் என்று சொல்வது ஒரு சாதாரணமானது அல்ல. See, tending the sheep is not something very casual. ஒரு வருடத்திலே 3 மாதம் தான் தன்னுடைய வீட்டில் இருக்க முடியும். In the whole year, only for 3 months, these shepherds can be at home. 9 மாதங்கள் காட்டிலும் வனாந்தரத்திலும் மழையிலும் குளிரிலும் தான் காணப்பட வேண்டும். 9 months in a year, they will be in the open field, being suffering from cold, rain and shine. கடுமையான குளிர் வருகிறதான அந்த 3 மாதத்திலே தான் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள். During that terrific winter period, they will be there in their home for 3 months. இப்படி 14 ஆண்டுகள் பாடுபட்டு தான் ஒரு ராகேலை பெற்றுக்கொண்டார். 14 years Jacob has suffered and he received this Rachel. இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ராகேலின் மேல் வைத்ததான அன்புதான் காரணமாக And இருக்கிறது. what is the reason behind this? Because of that intense love he had towards Rachel. அருமையானவர்களே, ஒரு நபரின் மேல் வைத்ததான அன்பு 14 ஆண்டுகளை ஆடு மேய்க்கும்படிக்கு செய்யுமானால், கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய அன்பு என்று சொல்வது நம்மை பாடுகளுக்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றுகிறது. Oh beloved people, after all a man loving that woman, if he could suffer for 14 years for that woman, then that love which we have towards Jesus will compel us to suffer for him. ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷத்துக்கு பங்காளி என்று நாம் சொல்கின்றோம். And we are saying we are partakers of the treasures of the Lord. அவருடைய ஐஸ்வரியத்திற்கு பங்காளி என்று சொல்கின்றோம். We are partakers of the riches of Christ. அருமையானவர்களே, நாம் பாடுகளுக்கும் பங்காளிகளாய் காணப்படுகின்றோம். Yeah, beloved people, we must be partakers of the sufferings of the Lord. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு நிந்தையோ அவமானமோ பாடுகளோ வந்தவுடன் ஓடி போயிடக்கூடாது. Because of the name of Jesus, supposing we are suffering shame or reproach or trouble, we shouldn't run away. சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரும் வேணாம், தேவ சமூகம் வேணாமா, சபையும் வேணாம், எதுவுமே வேணாம் ஓடி போறாங்க. In some people, some small suffering, a petty matter, then they say, I don't want this church, not the fellowship, not the presence of God, they go away. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் The வாசிக்கின்றோம். Bible says, he that doesn't have love doesn't know God. ஆகவே பாடுகளின் நிமித்தமாக கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். And therefore through the sufferings we must have that love of the Lord. நான்காவது, நேசத்தின் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் இருக்கிறது. And next we see the coals of the love are as the coals of fire. இந்த கடும் ஜுவாலை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What do we mean by that coals of fire? இது காட்டு தீயை போன்றது. What is that most vehement flame? நேசத்தினுடைய ஜுவாலை காட்டு தீயை போன்றது. And it is like a forest fire. முள்ளிலும் கூட சில தீ பற்றி எரிகின்றது. And you see upon the thorns also sometimes we see that a fire burning. இந்த முள்ளிலே பற்றின நெருப்பு என்று சொல்வது கொஞ்ச நேரத்துக்குள்ள அணைஞ்சு போகுது. And that a fire burning upon the thorn, it will go up very soon. ஆனால் காட்டு தீ என்பது அப்படிப்பட்டதல்ல. Forest fire is not like that. அது நாட்களுக்காக மாதக்கணக்காக அது எரிந்து கொண்டே இருக்கும். Days together, months together, the forest trees will be burning. இது எதுவரைக்கும் எரிந்துகிட்டு இருக்கும்? Till what time the forest fire will அந்த continue? காட்டுல இருக்கக்கூடியதான எல்லா மிருகங்கள், ஜீவராசிகள், அந்த இருக்கிறதான மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் கருக்கி போடும் வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கும். Until the time all the trees, all the greenery in the forest, all the beasts and the animals are consumed, the fire will continue to burn. அப்போ நேசத்தினுடைய ஜுவாலை என்று சொல்வது ஒரு கடும் ஜுவாலையாய் காணப்படும். And therefore the flame of that love is really vehement. நாம் ஒபதியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, In Obadiah first chapter 18th verse, வாசியுங்கள் வசனத்தை. ஒபதியா 1:18. And the house of Jacob shall be a fire, and the house of Joseph a flame, and the house of Esau for stubble, and they shall kindle in them and devour them, and there shall not be any remaining of the house of Esau, for the Lord hath spoken it. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்து ஏசாவின் வம்சத்தில் மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இந்த இடத்திலே யாக்கோபு வம்சத்தாரை பற்றி நாம் படிக்கும்போது அவர்கள் அக்கினியாய் காணப்படுவார்கள். Here when we read about the house of Jacob, there shall be a fire. யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளாய் And the காணப்படுவார்கள். house of Joseph a flame.
ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பாய் And the இருப்பார்கள். house of Esau for stubble. அவர்கள் இவர்களை கொளுத்தி போடுவார்கள். And they shall kindle in them. யாக்கோபு வம்சத்தாரும் யோசேப்பு வம்சத்தாரும் ஏசா வம்சத்தாரை கொளுத்தி And the போடுவார்கள். house of Jacob and the house of Joseph will be kindling and burning down this Esau. ஏனென்றால் ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பாய் காணப்படுவார்கள். Because the house of Esau will be like the stubble. வைக்கோல் துரும்புல கொஞ்சம் நெருப்பு வச்சுட்டா போதும், அது உடனே You பஸ்மமாயிடும். place a small fire in that haystack, it will immediately get burnt into ashes. ஆனால் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளாய் But the காணப்படுவார்கள். house of Jacob, Joseph will be like a flame of fire. ஏசா வம்சத்தார் வைக்கோலா இருப்பாங்க, யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளாய் The இருப்பார்கள். house of Joseph will be a flame and the house of Esau for a stubble. இந்த யோசேப்பு வம்சத்தார் ஏசா வம்சத்தாரை கொளுத்தி போடுவார்கள். And the house of Joseph will burn into ashes the house of Esau. அப்ப நேசத்தின் ஜுவாலை கடும் ஜுவாலையா இருக்கும். In other words, it will be the vehement flame that love will be having. ஆண்டவர் அன்பின் மூலமாக நமக்குள்ள ஒரு ஜுவாலையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Yeah, by love, the Lord has kept a burning flame in us. இதுதான் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளாய் காணப்படுவது. And this is what we mean, that the house of Joseph will be like a flame. இன்றைய நாளினுடைய வேத வசனம் அவ்வளவு எல்லாருக்கும் விளங்குன்னு சொல்ல முடியாது. I cannot say that all of you will be able to comprehend what I say. நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் வேர்ட் பை வேர்டா கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிச்சயம் விளங்கும். But if you will listen closely, word by word, you will be understand the meaning of this. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தொடர்பே இல்லாதது போல நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். Otherwise, you will feel a total stranger from this message. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. And if I continue to preach about a blessing, you will be eager to listen. கடினமான உபதேசம் பேசப்படுகிறதான நேரத்தில் நமக்கு விளங்காது போல அநேகர் விழிக்கிறீர்கள். And supposing a hard saying is preached, then people will be staring and have a blank look. யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளாய் காணப்படுவார்கள். Then the house of Joseph will be like a flame of fire. இவர்கள் ஏசா வம்சத்தாரை அவர்கள் சுட்டரித்து And போடுவார்கள். then these people will burn and consume that house of Esau. அன்பின் அக்னி ஜுவாலை நமக்குள்ளே காணப்படும் போது, When we have that flame of that love in us, இந்த அன்பின் அக்னியின் மூலமாக ஏசா வம்சத்தாரை நாம் சுட்டரித்து போடுவோம். and through this flame of that live coal, we will burn down this Esau's house. இந்த ஏசா வம்சத்தார் என்று சொல்வது யார்? And who were this house of Esau? இந்த ஏசா வம்சத்தார் என்று சொல்கிறவர்கள் மாம்சிகமான கூட்டத்தார். And this house of Esau are the carnal sensuous people. நேசத்தினுடைய அக்னி ஜுவாலை நமக்குள்ளே வரும்போது, When we have that vehement flame of that love of the Lord, கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே வருகிற when வேளையிலே that love of Jesus is coming into us, நமக்குள்ள இருக்கக்கூடியதான மாம்சிகமான காரியங்கள் then சுட்டரிக்கப்படுகிறது. all the sensuous nature seen in us will be consumed. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சில மாம்சிகமான காரியங்கள் Yeah, காணப்படுகின்றன. every one of us will have some carnality in us. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் In போது, Galatians 5:19 to 21, அங்கே 17 காரியத்தை நாம் there படிக்கின்றோம். we read 17 things. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. Now the works of the flesh are manifest. இந்த 17 காரியங்களிலே நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியங்கள் காணப்படலாம். Among these 17 things, one or two may be seen in us. எந்த காரியங்களாய் இருந்தாலும் அது நமக்குள்ளே இருக்கிற மாம்சிகமான காரியங்கள். Whatever it may be, it is sensuous, it is carnal. இந்த மாம்சிகமான காரியங்களை நாம் எப்படி மேற்கொள்வது? How can we overcome this sensuous in nature? நமக்குள்ளே காணப்படுகிறதான அக்கினி ஜுவாலையின் மூலமாக, And through that flame of fire seen in us, நமக்குள்ள இருக்கக்கூடியதான அன்பின் மூலமாக, and through that love seen in us, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரின் மேல் இருக்கக்கூடிய அன்பு ஒரு உச்ச கட்டத்துக்கு போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாம்சிகமான காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். and to what extent, to what climax this love of the Lord will ascend, to that extent all the carnality will be removed from நம்முடைய us. குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். Consider our children. எத்தனையோ புத்தியினமான காரியங்களை There are செய்கிறது. so many foolish pranks they do. அடிச்சு பாக்குறோம், விட்டுடுதா? You smite them, will they leave it? அடிச்சாலும் மீண்டும் அந்த காரியத்தை செய்கிறது. You beat, you thrash the child, it will repeat it. ஆனால் அந்த தவறான காரியத்தை எப்பொழுது விட்டு விடுகிறது? But when it will shed doing that, அதற்குள்ளே ஒரு சரியான அறிவு வரும்போது இது தவறு என்பதை விட்டு விடுகின்றது. when that child get that right knowledge, then it won't repeat that mistake. நமக்குள்ளும் சில மாம்சிகமான காரியங்கள் குடிகொண்டிருக்கின்றன. Yeah, some of these carnal things are seen inhabiting us இந்த also. மாம்சிகமான காரியத்திற்கு நாம் என்ன காரணம் சொல்கின்றோம்? And what cause we give for this? மனுஷனா இருக்கிற வரைக்கும் இப்படி பலவீனம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம். And then we will be saying, as long as we are in this flesh, we will have this weakness. ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே வருகிறதான வேளையிலே இது ஒரு அக்கினி
அக்கினியாய் இருக்கிறது. இந்த அக்கினியானது ஏசா வம்சத்தாரை சுட்டரித்து But சாம்பலாக்குகிறது. when Christ's love comes into us, this is a flame of fire. Then when it comes into us, it will consume that house of Esau. அடுத்தது இதே காரியத்துக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்கின்றேன். And for this I want to give you another explanation. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது In Zechariah 12:6. 12:6. யூதாவின் தலைவரை எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வாசிங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் In that day will I make the governors of Judah like an hearth of fire among the wood, and like a torch of fire in a sheaf. யூதாவின் தலைவரை எரிகிற அக்கினி அடுப்புக்கும் எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். I will make the governors of Judah like an hearth of fire among the wood, like a torch of fire in a sheaf. யூதாவினுடைய ஜனங்கள் அக்கினி அடுப்புக்கு அவர்கள் ஒப்பானவர்களாய் And இருந்தார்கள். the people of this Judah will be like a oven of fire. இந்த யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள்? You know what these Jews did? அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புறப்பட்டு போய் ஜனங்களை அவர்கள் பட்சிப்பார்கள். And they will go to the right and to the left, and they will destroy the people. ஜனங்களை பட்சிப்பார்கள் என்று சொல்ல வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, ஜனங்களை தன்வயப்படுத்துவார்கள். And they shall devour. That means they will win those people. யூதாவின் தலைவர் அக்கினி அடுப்புக்கு ஒப்பாயிருப்பார்கள். And the governors of Judah will be like the hearth of அவர்கள் fire. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புறப்பட்டு போய் ஜனங்களை அவர்கள் பட்சிப்பார்கள். And they will go to the right and to the left, and they will devour the people. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே காணப்படுமானால் ஜனங்கள் ஆண்டவர் பக்கமா கொண்டு வந்துகிட்டே If only we have the love of the Lord, then we will draw other people to the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ளே ஒரு அக்கினி, ஒரு கடும் ஜுவாலை காணப்படுகிறதோ, இந்த ஜுவாலையின் மூலமாகத்தான் நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரமே உண்டாகும். To what extent we have this vehement flame, that is the love of the Lord in us, then to that extent we have burden for soul. இன்றைக்கு ஜனங்களில ஒரு கூட்டத்தார பாருங்க, ஆத்தும பாரத்தினால் நிரம்பி See காணப்படுகிறார்கள். one group of people in the church, they are full of the burden for soul. யாரையாவது ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும்ன்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ள தீராததா இருக்கிறது. And the moment they come across a person, they have that intense desire to share the truth with them. ஆனால் நம்மிலும் ஒரு கூட்டத்தார் இப்படி இருக்கின்றார்கள். But there is another group of people among ஆண்டவரை us, பத்தி சொல்லுன்னா கூட அவங்க சொல்லாம எனக்கு இப்ப நேரம் இல்லன்னு ஓடி போயிட்டே இருக்கிறாங்க. and they are given an opportunity to speak about the Lord, they say no time, they go நமக்குள்ளே ஒரு away. அக்கினி ஜுவாலை காணப்படுமானால் If we have the vehement flame in அவர்கள் us, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புறப்பட்டு போய் அநேகரை அவர்கள் பட்சித்துக் கொண்டே and இருப்பார்கள். they will go to the right, to the left, and they will be devouring so many people, அநேகரை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வந்து கொண்டே and they will இருப்பார்கள். be drawing so many people towards the Lord. இந்த 4வது காரியத்தை மீண்டும் சேர்த்து சொல்கின்றேன். And this is the fourth thing, I want to tell it in a unit. நேசத்தின் ஜுவாலை கடும் ஜுவாலையா இருக்கிறது. And the flame of that love is vehement. கடும் ஜுவாலையை போன்ற ஒரு அக்கினி நமக்குள்ளே வரும்போது And that vehement flame is coming into us, நமக்குள்ள இருக்கிறதான மாம்சிகமான காரியங்கள் அழிக்கப்படுகிறது. then all the carnal sensuous things in us will be consumed. எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே And உண்டாகிறது. whomsoever we come across, we will have that desire to share about Jesus to him. 5வது அன்பினுடைய மற்றொரு காரியத்தை படிக்கின்றோம். And the fifth aspect of that love, திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. many waters cannot quench that love. நேசத்தை திரளான தண்ணீர்களும் அவிக்க மாட்டாது. Many waters will not be able to quench that love. இந்த 4 காரியம் படிக்கிற வரைக்கும் என்னத்தை பற்றி படிச்சிட்டு வந்தோம்? All these four things, they were dealing about what? அக்கினி அக்கினி என்றுதான் நாம் படித்துக் கொண்டு We வந்தோம். were constantly repeating that word fire. இந்த 5வது பாயிண்ட்ல தண்ணீர்கள் என்று படிக்கிறோம். See, this fifth point deals about waters. ஒரு அக்கினி பற்றி எரிகிறதான நேரத்துல தண்ணியை ஊத்துனா அந்த தண்ணி என்ன அக்கினி என்ன செய்துரும்? When there is a fire, you pour water above that, அந்த அக்கினியை தண்ணீரானது அணைத்து then விடுகிறது. that fire is extinguished. ஆனால் திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. But many waters cannot put out that love. இந்த திரளான தண்ணீர்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of this many waters? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கும் போது Revelation 17, first and 15th verses. இந்த தண்ணீர்கள் என்று சொல்வதற்கு ஜனங்கள், கூட்டங்கள்,
ஜாதிகள், பாஷைகள். And when we say these waters, it means a group of people, people of different languages and nations. தண்ணீர் என்று சொல்வதற்கு ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைகள். And when we say the waters, it means multitudes, nations, peoples and tongues. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. Even that lot of water, they will not be able to extinguish that love. நமக்கு விரோதமா ஜனம் எழும்பினாலும், ஜாதி எழும்பினாலும், பாஷைக்காரர் எழும்பினாலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடி போக மாட்டோம். Even though the kindred, the people, the nations rise up against us, we want to forsake Jesus and run away. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அன்பு எப்படிப்பட்ட அன்பு? What is that nature of love the Lord has given to us? ஜனத்திற்கும், பாஷைக்கும், ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு அன்பு. And that is that love which is far beyond all the nations. நாம் பலவிதமான ஜாதிகளை நாம் சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். And we of course belong to different community. பலவிதமான பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்களாய் இருக்கிறோம். We are the people speaking different languages. நம்ம எல்லாரையும் அன்பானது நம்மை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக மாற்றி But the வைத்திருக்கிறது. love of the Lord Jesus has united us into one and made us members of the family. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. Even many waters will not be able to put out that love. அருமையானவர்களே, நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும், ஜாதிக்காரர் எழும்பினாலும், பாஷைக்காரர் எழும்பினாலும் கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் நாம் நிச்சயமாக ஆண்டவரிலிருந்து விலகி போக மாட்டோம். Yeah, beloved people, just people of other languages and nations, caste and creed may come against us, but we will not leave the love of Lord. சில நேரத்தில் நமக்கு விரோதமாக யாரோ ஒரு நபர் எழும்பி விடுவார்களானால் அதை நினைத்து மனதிலே வேதனைப்படுகிறோம். Sometimes, supposing a person is rising up against us, we keep it in our memory and feel worried about him. இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரர், குறிப்பிட்ட பாஷைக்காரர் எனக்கு விரோதமா இருக்கிறார் என்று நினைக்கின்றோம். And then we will say, see, this man of this particular caste is against me, this man speaking this language is ஆனால் speaking கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்வது எதையுமே பொருட்படுத்தாது. but the love of Christ will ignore all things. எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. It will not distinguish one from the other. இவர்கள் இப்படிப்பட்ட ஜாதியார் என்று பிரித்து பார்க்க It முடியாது. will not distinguish or demarcate one caste from the other. இப்படிப்பட்ட பாஷைக்காரர் என்று பிரித்து பார்க்க முடியாது. It will not distinguish between one language and another language. எல்லாரையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடியதான ஒரு இருதயம் நமக்குள்ளே உண்டாகும். Then we will have that heart, we will have that united vision. எல்லாரையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அன்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். Yeah, we need personally that love where we stand united. சில நேரத்தில் சிலர் நமக்கு விரோதமாய் எழும்பினால், Sometimes some people will rise up against us. அவங்க நமக்கு விரோதமாய் எழும்பிட்டாங்களே, நாம அவங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. And because we think they are against us, we should not rise up against them. அவங்க யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் பொறுமையாக நாம் But காணப்பட we வேண்டும். must remain patient. Whosoever it may be, doesn't matter, the Lord will நாம் take care. பொறுமையாக இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை When செய்வார். we remain patient, the Lord will do marvelous things. நம்முடைய வீடுகளில் ஒரு விசேஷம், ஏதோ ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். Supposing we are having a feast, a special occasion in home. அந்த விசேஷமான நாள்ல வீட்டுக்கு முன்னால சில பந்தல போட்டுறோம். And we see, we put up a pandal, or a shamiana before our house. அந்த பந்தல போட்ட உடனே தெருவுல போற சில நாய்கள் எல்லாம் அந்த பந்தல்ல வந்து And படுத்து. once you have that pandal there, the thatched shed, some of the street dogs come and lie there. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த நாய் வந்து பந்தல்ல வந்து படுத்துக்கிறது பார்க்கிறதுக்கு எப்படி So இருக்கும்? what do you feel when you see the street dog coming lying down? என்னடா 4-5 நாய் வந்து படுத்திருக்கு, கல்யாணத்தை நிறுத்திருமோ, ஃபங்க்ஷனை நிறுத்திருமோன்னு யோசிப்போம். What is this? These 4 street dogs are lying. Will they stop that wedding in my house? ஏனென்றால் அது ஓடுவதும் திரும்பி வருவதும் படுப்பதும் ஓடுவதும் திரும்பி அது தோரணையை பார்த்தா அப்படிதான் இருக்கு, நிறுத்துறது போல இருக்கு. Because it is keeping running here and there and then coming and lying down. We are afraid. ஆனா எதுக்கு படுத்திருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் தானே. But we know very well what for they are lying down there. அப்ப அது எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம். Because we know all that. அதுபோலதான் சில நல்ல காரியங்கள் நடக்கிறதான நேரத்தில் சிலர் இப்படிப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். And when some of the good things are going on, some people will have the bad nature also. அதுக்காக வேண்டி அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயப்படக்கூடாது. அவங்க ஏதோ தேவைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். And because of that we should not be worried about that event. For some personal need they have come. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டார்கள். Even many waters will not be able to extinguish that love. நமக்கு விரோதமா யாரு எழும்பினாலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி போக முடியாது. இன்னும் ஆண்டவருக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கும். Whosoever may be opposing us, we will not leave the love of the Lord Jesus, but we will go deeper into that. வெள்ளங்களும் நேசத்தை தணிக்க மாட்டாது.
And even the flood cannot drown them. வெள்ளங்களே வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கக்கூடியதான அன்பு குறைஞ்சிராது. Even the floods come, but we will not get diminished in that love of the Lord. இந்த வெள்ளம் என்று சொல்வதற்கு அதுக்கு ஒரு தன்மை உண்டு. What is that flood? It has a nature. அதுக்கு இருக்கிறதான தன்மை என்ன? What is the nature of that flood? இழுத்து கொண்டு போகக்கூடியதான ஒரு தன்மை. It has got that mighty ability to pull things along. ஒரு காட்டு ஆறு ஓடி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். Supposing there is a wild river in a forest. அந்த காட்டு ஆற்றுக்குள்ள எவன் மாட்டினாலும் அவனை இழுத்துட்டு போயிடும். And if a person is trapped in that wild river in the flood water, ஒரு லாரி மாட்டினாலும் லாரியையும் இழுத்துட்டு போகும். even a lorry will be pulled along. ஜப்பான்ல சுனாமி வந்தபோது ஆகாய விமானத்தையும் கூட தான் அந்த சேர்த்து இழுத்துட்டு போச்சு. Tsunami of Japan, the flood water would carry along the plane. வெள்ளத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அது இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை. Flood water has got a nature. It will just drag along. நம்முடைய வாழ்க்கையில வெள்ளமே வந்தாலும் நேசம் இருக்குமானால் அது இழுத்து கொண்டு போக முடியாது. Even that flood, when it is coming into our life, when we have that love of the Lord, வெள்ளங்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. Even that flood will not be able to put out that love. இந்த வெள்ளம் என்று சொல்வதற்கு ரெண்டு பொருளை சொல்கின்றேன். Flood has got two meanings. ஒன்று வெள்ளம் என்று சொல்வது, அதற்கு முதலாவது சொன்னேன் இழுத்து கொண்டு போதல் என்று சொன்னேன். So first point, when we say flood, it has a capacity to drag along things. நம்முடைய வாழ்க்கையை இழுத்து கொண்டு போவது எது? And what is that which is carrying along? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது 2 Timothy 3:6. அநேக இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். And there we see they are being carried along by different lusts. அப்ப இச்சை என்று சொல்வது வெள்ளத்திற்கு ஒப்புமையானதா So இருக்கிறது. that's a lust, can be compared to a flood. நமக்குள்ள சில இச்சைகள் காணப்படுகின்றன. There are certain lusts seen in us. வயது வரம்புக்கு தகுந்தாற் போல் சில இச்சைகள் காணப்படுகிறது. Depending upon our age, there are certain lusts seen. இந்த இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவினுடைய அன்பு காணப்பட If வேண்டும். we want to overcome those lusts, then we must have the love of the Lord. கிறிஸ்துவினுடைய அன்பு இல்லனா இச்சை தான் நம்மளை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். If we don't have that love of Jesus, then these lusts will carry us along. சிலருக்குள்ள கண்களின் இச்சை இருக்கலாம், சிலருக்குள்ள மாம்சத்தின் இச்சை Some இருக்கலாம். people, may have the lust of the eye, lust of the flesh. சிலருக்குள்ள பொருளின் இச்சை இருக்கலாம். இவைகளெல்லாம் வெள்ளங்களாய் இருக்கின்றன. Some others may have lust for things of the world. These are all the floods. கிறிஸ்துவின் அன்பு வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த இச்சையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்குகிறார். When we have that love for Christ, then the Lord will give us a deliverance from these. இரண்டாவது வெள்ளம் என்று சொல்வது சத்துருவை வெளிப்படுத்துகிறது. And secondly, when we say that a flood, that represents the enemy. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது Isaiah 59 verse 19. வெள்ளம் போல சத்துரு சூழ்ந்து வருகையில் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று படிக்கிறோம். There we see when that enemy is coming up like a flood, then the Spirit of the Lord will lift up the எத்தனை banner. சத்துருவுடைய போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு இருந்தா ஒருவரும் அசைக்கப்பட முடியாது. Even though we may have many strivings against us by the enemy, when we have that flame of fire of the நம்முடைய Lord, குடும்பங்களிலே சில சாத்தானுடைய போராட்டத்தை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே சாத்தானுடைய போராட்டத்தை விளங்கிக் கொள்கின்றோம். we are able to understand the striving of the devil in our home. என்ன ஆகுமோ அப்படின்னு மனதில கலங்குகின்றோம். We are worried what it will lead to. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே இருங்கள். எந்த வெள்ளமும் உங்களை இழுத்துட்டு போகாது. Oh beloved, stay in the love of Jesus. No flood will be able to drag you. ஏழாவதாக நாம் படிக்கிற வேளையிலே The seventh point. தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியை கொடுத்தாலும் அது அன்புக்கு இடையாகாது. And if a man will give all the riches of his house for love, it is not comparable. எல்லாத்தையும் கொடுத்தாலும் அன்புக்கு அது ஈடாகாது. You give all things that you have, it is not comparable. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்ததான அன்பு அப்படிப்பட்ட அன்புதான். Yeah, that was the love Apostle Paul had. ஆகவே தான் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கின்றார். That is the reason he surrendered all his wealth and riches to Jesus. லாபமான இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகின்றேன். And whatsoever things were gained to me, I counted them as a loss for Christ. I count them as a dung. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை படித்தேன். And I read about the life history of Saint Paul. அந்த நாட்களிலே அவருக்கு 5 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து காணப்பட்டதா. In those days, long ago, he had a property worth of 5 crores. அவர் ஒரு பெரிய செல்வந்தராய் இருந்தார். He was a very wealthy man. பவுலும் பர்னபாவும் ஒரு பெரிய செல்வந்தர்கள். And Barnabas also was a very rich man. அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர்களாய் இருந்தாலும் தங்களுடைய செல்வங்களை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தூக்கி போட்டாங்க. Even though they were very rich, they spent all the money for the Lord. எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று அவர்கள் எண்ணினார்கள். And they counted all things as a loss and as a dung. நஷ்டம் என்று எண்ணும்படிக்கு செய்தது என்ன? And what is it that made them count as a dung? அந்த அன்பானது எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கும்படிக்கு And செய்தது. that love of Jesus caused them to disrespect all theirs. அருமையானவர்களே, உங்களுக்குள் இருக்கக்கூடியதான கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் Oh இருக்கிறது? beloved people,
what type of love you have towards Jesus. இன்றைக்கு அன்பினுடைய 7 தன்மையை பற்றி நாம் படித்தோம். Now I have told you 7 characteristics of the love of the ஒன்று, Lord. அன்பு என்று சொல்வது மரணத்தை பார்க்கிலும் வலிமையாயிருக்கிறது. And the first point is the love is stronger than death. அதாவது ஆண்டவருக்காக அடிமையாய் ஜீவிக்கும்படிக்கு செய்கிறது. And in other words, it is compelling us to lead the life of a servant. ஆண்டவருக்காக இந்த பூமியிலே ஜீவிக்கும்படிக்கு செய்கின்றது. It is compelling us to live our life for the Lord. இரண்டாவது, நேச வைராக்கியம் பாதாளத்தை பார்க்கிலும் கொடியதாயிருக்கிறது. And secondly, that jealousy for that love is more cruel than the grave. அதாவது அன்பு என்று சொல்வது திருப்தி இல்லாத ஒரு நிலவரத்தை In உண்டாக்குகிறது. other words, that love is something which can never be எவ்வளவுதான் satisfied. ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் வேத வாசித்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் போதுன்ற ஒன்று எண்ணம் இல்லாமல் இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உண்டாக்குகிறது. So when we have that love, we may read so much of the word, you may pray so much, you may do so much for the Lord. It will have more love to do more. மூன்றாவது, நேசத்தின் தழல் அக்னி தழலாயிருக்கிறது. And thirdly, the coal of that love is a coal of fire. அன்பு என்று சொல்வது நாம் ஆண்டவருக்காக பாடுபடும்படிக்கு செய்கிறது. And that love is compelling us to suffer for the Lord. நான்காவது, நேசத்தின் ஜுவாலை கடும் ஜுவாலையாயிருக்கிறது. And fourthly, the flame of that love is as the flame of coal. நமக்குள்ளே கடும் ஜுவாலை காணப்படும் போது, And when we have that vehement flame, நமக்குள்ள இருக்கிற மாம்சிகமான காரியங்கள் then அழிக்கப்படுகின்றன. all the carnal things in our life are consumed. நம்மால் எந்தெந்த காரியத்தை மேற்கொள்ள முடியவில்லையோ அவைகளை முற்றிலுமாக அழிக்கிறது. And those things which we cannot overcome, this flame is destroying. நமக்குள்ளே கடும் ஜுவாலையான அன்பு காணப்படும் போது, When we have that vehement flame of love, எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பக்கமாக இழுத்து கொண்டு வரக்கூடியதான ஒரு ஆத்தும பாரத்தை ஆண்டவர் then நமக்கு the தருகிறார். Lord is giving us the burden for soul, so that we are able to pull along all the souls to Jesus. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench that love. கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே வருகிற வேளையிலே, At the time when the Christ love comes into us, ஜாதி பாஷை என்கிறதான வித்தியாசம் நம்மிலிருந்து எடுபட்டு then போய்விடுகிறது. all the distinction based upon caste, creed and language go away from us. இன்னொரு விதத்திலே சொல்லுவோமானால், In another sense, கிறிஸ்துவினுடைய அன்பு என்று நமக்குள்ளே வருகிற வேளையிலே, when we have that is the love of Christ, யார் மூலமா நமக்கு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும், and through whomsoever that striving opposition may இவைகளை come, கண்டு அஞ்ச மாட்டோம், நாம் பின்வாங்க மாட்டோம், இன்னும் ஆண்டவருக்காக முன்னேறி போகணுன்ற ஒரு எண்ணம் we உண்டாகும். will not be afraid of that, we will not turn back, but we will have the urge to go forward. ஆறாவது, வெள்ளங்களும் அன்பை தணிக்க மாட்டாது என்று And வாசிக்கின்றோம். then we see even that the flood will not be able to quench the love of the நம்முடைய Lord. வாழ்க்கையில இச்சையானது நம்மை இழுத்து கொண்டு போகிறது. And in our life, you know that the lust is drawing us, நம்மை அழிக்கும்படிக்கு கொல்லும்படிக்கு இச்சையானது இழுத்து கொண்டு and போகிறது. that lust is dragging us to consume us, to destroy கிறிஸ்துவினுடைய us. அன்பு வரும்போது ஆண்டவர் இச்சையிலிருந்து ஒரு விடுதலையை Oh, தருகிறார். the Lord is separating us, delivering us when we have the love of the Lord. மற்றொரு விதத்திலே வெள்ளம் என்று சொல்வது சாத்தானுடைய போராட்டத்தை And in வெளிப்படுத்துகிறது. another sense, when we say that a flood, that is the warfare with Satan. ஆண்டவருடைய அன்பு காணப்படுமானால் சத்துருடைய வல்லமை முற்றிலுமாக Oh, அழிக்கப்படும். when we have that love of the Lord, then the power of the devil is consumed. நமக்கு இருக்கிற எல்லா ஆசிகளை கொடுத்தாலும் அன்புக்கு ஈடாகாது. And even though we may submit all that we have, it cannot be compared to the love of the இந்த அன்பு Lord. நமக்குள்ள வருகிற வேளையிலே கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணும்படிக்கு When செய்யும். we have that love of Christ, then we will consider all the gain as the loss and as the dung. அருமையானவர்களே, அன்பினுடைய 7 தன்மையை நாம் படித்தோம். Oh beloved, we have just now learned the 7 aspects of the love of the Lord. ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். For just a minute, examine yourself. இந்த 7 தன்மையிலே உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? In these 7 different aspects, what about your love? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அது மெய்தானா? You say, you claim that you love the Lord. Is it true? அந்த அன்பு உண்மையான ஒரு அன்பாயிருக்குமானால், If that love is real, sincere, நீங்கள் கர்த்தருக்காக ஜீவிப்பீர்கள். then you will live for the Lord. மனுஷனுக்காக ஜீவிக்க மாட்டீங்க. You will not live for men. ஏதோ பிறந்துட்டோம் வாழணும் அப்படின்னு ஜீவிக்க மாட்டீங்க. And you will say, oh, I am born, I have to live. நீங்கள் கர்த்தருக்காக ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள். And then you will live for the Lord. அருமையானவர்களை, கர்த்தருக்காக ஒவ்வொரு ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். And beloved people, you will be doing each and everything for the ஒவ்வொரு Lord. நாள் ஆண்டவருக்காக பாடுபடுறதை அதை சந்தோஷமா எடுத்துக்குவீங்க. And every day suffering for His name, you will count it as joy. எத்தனை இச்சையான காரியங்கள் வந்தால் அன்பின் நிமித்தமாக மேற்கொள்வீர்கள். And whatever type of lust may come, because of the love of Jesus, you will சத்துருவுடைய overcome. போராட்டமாய் இருந்தால் அன்பின் மூலமாக நமக்கு ஒரு ஜெயம் If we have உண்டாகும். warfare with the devil, then by the love of the Lord you will எவ்வளவு overcome. சொத்து ஆஸ்தி இருந்தாலும் எல்லாம் அன்புக்கு ஈடாக ஒன்று சமப்படுத்த You முடியாது. may have so much of a wealth and riches, and then that is incomparable before the love of the உங்களை Lord. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Examine yourself. இந்த அன்பிலே குறை
உள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால், if you are found wanting in this love, உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படையுங்கள். oh humble yourself and surrender in the presence of ஆண்டவரே, God. நீர் என் மேல் வைத்த அன்பு பெரிய அன்பு. Yes, Lord, that love you have is so எங்கள் மேல் வைத்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. and that love Jesus you have for us is beyond understanding. ஆனால் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கின்றேன். But I say I love you, Jesus. ஆனால் உண்மையாய் நான் உம்மை நேசிக்கவில்லை But ஆண்டவரே. sincerely I don't love thee, Lord. இன்றைக்கு உமது வேத வசனத்தின் மூலமாக அன்பை எனக்கு நீர் And வெளிப்படுத்தினீர். now through your word you have revealed the nature of your love. அந்த அன்பை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். And you say, Lord, give me that love. நேச வைராக்கியம் பாதாளத்தை பார்க்கிலும் கொடியதாய் இருக்கிறது. And that jealousy of that love is as cruel as death. அந்த நேச வைராக்கியம் இன்றைய நாளின் காலை நேரத்தில் உங்களை இழுக்கிறது. And that jealousy of that love is drawing you this morning. இன்னும் என் சமூகத்திலே காத்திரு என்று சொல்கிறது. And it says you wait a little more in my presence. இன்னும் வேதத்தை வாசி என்று சொல்கிறது. And it is compelling you read a little more the word of God. கர்த்தருக்காக பாடுபடி என்று சொல்கிறது. And it is telling suffer for the name of the Lord. கர்த்தருக்காக ஜீவிக்கும்படிக்க சொல்கிறது. And it says you live for the Lord. மாம்சிகமான காரியங்களை உதறி தள்ளு என்று சொல்கிறது. And it says shake up all the fleshly things. இச்சைக்குரிய காரியங்களை புறக்கணித்து தள்ளு என்று சொல்கிறது. It says forsake all the carnal things. அந்த அன்பு இந்த காலை நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. Oh, that love is seeking you this morning. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother, beloved sister, நீ மாம்சிகமான அன்பினாலே இழுக்கப்படுகிறாய். and you are being pulled along by that carnal love. மனிதனுடைய அன்பினாலே பிரியப்படுகிறாய். And you are delighted in man's love. அந்த மனித அன்பு என்றோ ஒரு நாள் உன்னை கைவிடும். But one day that man's love will forsake you. அந்த மனித அன்பு உன்னை ஒரு நாள் தனிமைப்படுத்தும். Oh, that man's love will make you alone. அந்த மனித அன்பு உன்னை வேதனைப்படுத்தும். That love of man will put you into அந்த grief. மனித அன்பு உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். The love of man, that love of a woman will lead you. ஆனால் ஆண்டவர் உன்னிடத்தில் கொண்ட அன்பு அப்படிப்பட்டதல்ல. But the love of the Lord is not like that. உன்னை கர்த்தருக்காக ஜீவிக்கும்படிக்க செய்கிறது. And that will make you to live for the Lord. உன்னை மனிதனாக மாற்றுகிறது. And it will make you a man. உன்னை பரலோக வாசியாய் And மாற்றுகிறது. it makes you a citizen of heaven. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் தான். Yeah, the truths are given almost every day. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை இந்த காலை நேரத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். Oh, beloved people, what actually the Lord is expecting from us, that He taught us this morning. நாம் அவரிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறோம். We are expecting the love from the Lord. அந்த அன்பு ஒரு நாளும் நமக்காக காணப்படுகிறது. Yes, that love is revealed every day for us. ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். But that God of heaven is expecting us to love Him. அவரை நேசிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி காணப்படுகிறது? What worthiness we have to love our God. இருந்தாலும் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். But yet He is expecting that we should love Him. அந்த நேசத்தை நாம் எப்படி நாம் வெளிப்படுத்த How போகிறோம்? can we manifest that love towards the Lord? ஆவியினால் நிரம்பி நாம் வெளிப்படுத்துவோம். Being filled with that Spirit, we can அன்பினால் reveal. நிரம்பி நாம் வெளிப்படுத்துவோம். We can be filled with that love and reveal. தாவீது ஆண்டவரின் பேரில் அன்புடையவனாயிருந்தான். And David had a lot of love for the அந்த Lord. அன்பை அவன் எப்படி How வெளிப்படுத்தினான்? did he reveal that love? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடி பாடி அவன் வெளிப்படுத்துகிறான். Oh, he danced, he sang before the ark of the Lord. And உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் களிகூர்ந்து சந்தோஷத்தோடு அவன் yeah, வெளிப்படுத்துகிறான். he rejoiced before the ark of the Lord and he revealed his love to him. உண்மையாகவே கர்த்தரின் பேரில் அன்பு உண்டோ? And do you have that sincere love to the Lord? நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அது உண்மைதானோ? You claim that you love him. Is it true? அது உண்மையாயிருக்குமானால் இப்போது அதை வெளிப்படுத்தி If it காண்பீர்கள். is the truth, then reveal it now. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Praise the Lord. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேதுருவினிடத்திலே கேட்டார். Beloved people, one day the Lord Jesus asked Peter, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். and then he asked, do you love me? கேட்டதனுடைய காரணம் என்ன? What is the reason he asked this? அவன் ஆண்டவரை விட்டு மீண்டுமாக தன்னுடைய தொழிலுக்கு போய்விட்டான். He had forsaken Jesus but returned again to his profession. அவரை மறுதலித்து போனவன். And he denied the Lord. அவரை சபித்து விட்டு போனவன். And he cursed and went fishing. ஆனால் அப்படிப்பட்டவனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? But such a man, Jesus asked, do you love me? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். And then Peter replied, Lord, I love you. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். And then Jesus said, feed my sheep. மீண்டுமாக என்னை நேசிக்கிறாயா என்று And கேட்டார். again Jesus asked, do you love me? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். And then Jesus said, you feed my lamb. மூன்றாவது முறையாக என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். Third time Jesus asked, do you love me? அவன் கேட்டபோது அவன் அழுததாக வாசிக்கின்றோம். And then the Bible says that Peter wept. ஏன் பேதுரு அழுகின்றான்? Why Peter is crying? நான் உம்மை நேசிக்கிறேன், என்னை நீர் விளங்கிக் கொள்ளவில்லையோ என்று நினைக்கிறான். And then Peter says, don't you know that I love you? அதே கேள்வியை இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். Oh, that same question in this morning the Lord is asking us. நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? உன் வல்லமையினால் நிரப்பப்படு. I will fear you. Hallelujah, 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 hallelujah. Amen. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. ஆவியும் அபிஷேகத்திலும் மகிழ்வீரம் காயமில் நான் வளர. ஆவியும் அபிஷேகத்திலும் மகிழ்வீரம் காயமில் நான் வளர. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகத்திலும் மகிழ்வீரம் காயமில் நான் வளர. ஆவியால் அபிஷேகத்திலும் மகிழ்வீரம் காயமில் நான் Praise the வளர. Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிதாவே, என் இயேசுவை நேசித்தீரோ? Praise the Lord.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதனையை ஆசீர்வதித்தாரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் தந்தாரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் எப்படி அவரிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினாரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை பாடி நாங்கள் உம்முடைய மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் கிருபை செய்தபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர்ந்த நேரம் முதல் ஆவியானவர் எங்களிடம் கிரியை செய்து எங்களை உயிர்ப்பித்தபடியாக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தியபடியாக ஸ்தோத்திரம். இளைப்பார் பண்ணியபடியாக ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுப்பித்தினாதான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசன் மூலமாக இந்த வேளையில் உம்முடைய அன்பின் ஆழத்திலேக்கு நாங்கள் இறங்கும்படியாக உம்முடைய வசனத்திலூടെ நீர் எங்களோடு பேசியபடியால் ஸ்தோத்திரம். சொல்லியமித்தியால் சொன்னபடியே நீர் என்னை கர்த்தாவே உம்முடைய இருதயத்தின் முத்திரை போலவும் உம்முடைய புயத்தின் முத்திரை போலவும் வைத்துள்ளோம். கேட்டதுபோലെയും கர்த்தாவே அந்த அன்பு பாதாளத்தை போலவும் மரணத்தை போலவும் வலுதாയിരിക്കുന്നതും அக்கினி தடல் போலவும் காணப்படுന്നதான அந்த அனுபவத்தை குறித்தும் இந்த வேளையில் நாங்கள் படிக்கும்படி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களுடைய வாஞ்சியும் எங்களுடைய தாகവും கர்த்தாவே இந்த ஒரு வாஞ்சியும் தாகവും தந்து நீர் எங்களை உயிர்ப்பித்தபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் கர்த்தாவே அந்த அக்கினி ஜுவாலை அந்த அன்பினால நிறைப்பட்டு பாதாளம் போல் உள்ள அந்த அன்பினால நிறைப்பட்டு மரணத்தை பார்க்கலும் பெரிதான அந்த அன்பின் ஆழத்திலேயே நாங்கள் இறங்கி கர்த்தருக்காக எரிஞ்சு பிரகாசிக்க ஜெபத்தில் போராட கர்த்தாவே பலவிதமான போராட்டங்கள் வேதனைகள் சோதனை வேளையில் கர்த்தாவே உமக்காக நாங்கள் எழும்பி அக்கினி ஜுவாலைகளாய் தீரும்படியாக நீர் உம்முடைய வசனத்திலூടെ எங்களோடு பேசியபடியாக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை உம்மிடத்திലേക്ക് கொண்டு சேர்ക്കുന്ന அக்கினி ஜுவாலைகளாக மாறி கர்த்தாவே ஜனங்களை பட்சிக்க கூடதான ஒரு வல்லமை நீர் எங்களுக்கு தந்து எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வசனங்கள் எங்களுடைய ஜீவத்துக்கு பிரயோஜனமாய் தீர்ந்தபடியாக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உம்மோடு அதிகமாக நெருங்கி உமக்கு சேவை செய்ய உமக்காக ஜீவிக்க கர்த்தாவே அன்பின் ஆழத்திலேக்கு நாங்கள் இறங்கி காணப்பட நீர் கிருபையருளும். உம்முடைய வசனத்திலூടെ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுடைய ஜீவத்துக்கு பிரயோஜனமாக்கி மாற்றும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூடியிருக்கும் கர்த்தாவே. சென்ற நாட்களில் எங்களுடைய ஜீவத்தில் வந்ததான குறைவான பகுதிகளை நீக்கி இந்த வேளையில் உம்மிலே அன்பு கூறும்படியாக பேதுருவின் இடத்தில் கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்தியது போல அந்த அன்பின் ஆழத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கும்படி நீர் எங்களுடைய வசனத்திலூടെ நீர் எங்களை தைரியப்படுத்தியபடியாக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வசனங்கள் எங்களுடைய ஜீவத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கர்த்தாவே ஆதி அன்பு இழந்தவங்களுக்குள்ள அன்பில் குறைபட்டவங்களை யாவரே நீர் இந்த வேளையில் உயிர்ப்பித்தீரே பலப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை பேசி உம்முடைய தாசனே நீர் பலப்படுத்த அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இந்த வேளையில் பலவிதமான பிரச்சனைகளோடு பாரங்களோடு கவலைகளோடு வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பித்தீரே திரும்பவுமாக உம்முடைய அன்பை கர்த்தாவே செலுத்தி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒன்னுകൂടി அரவணைச்சபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் உம்முடைய இருதயத்துக்கு கர்த்தாவே முதிரை போலும் கர்த்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் உம்முடைய புயத்தின் முதிரை போலும் காணப்பட்டு இஸ்ரவேல் ஜனങ്ങളെ கர்த்தாவே பிரதான ஆசாரியன் அந்த இருதயத்திலும் கர்த்தாவே புயத்திலும் முதிரை போல கர்த்தாவே രക്തന കൽക്കളാக പതിച്ചതുപോലെ ഉള്ള അനുഭവത്തിൽ നീർ എങ്ങളെ വൈത്തുകൊള്ളും. തുടർന്നും ദൈവ സമാധാനം എങ്ങളെ വഴി നടത്തും. എല്ലാ നന്മകളാലും നിറയ്ക്കും. കർത്തർക്കുള്ള മகிழ்ச்சியாக சந்தோஷமாக தொடர்ந்தெல்லக்கை நோக்கி ஓடவும் நீர் கிருபையருளும். நீரெல்லாம் உன்னொറ്റയ്ക്ക് மேலாக உம்முடைய அன்பின் ஆழத்திലേക്ക് இனிமேல் இறங்கி உமக்காக சேவை ചെയ്യുന്നவங்களாக நீர் எங்களை மாற்றும். கனமாக்கிமே உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தை பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.